மொழி இன்று இல்லை. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு வட இந்திய பெருமொழியான சமஸ்கிருதம் ராமாயணம் மகாபாரதம் ஆகிய இதிகாசங்களை சுமந்தது. அந்த பெருமொழி இன்று பேச்சு வழக்கில் இல்லை. உலகின் மாபெரும் வல்லரசை 2800 ஆண்டுகள் வளர்த்த லத்தீன் மொழி இன்று யாருடைய தாய்மொழியும் இல்லை. புத்தர் தம் புரட்சிகரமான கருத்துக்களை 2600 ஆண்டுகளுக்கு முன்பு பரப்பிய பாலி மொழி இன்று அறவே அழிந்துவிட்டது. உலகை என் காலடியில் பணிய வைப்பேன் என்று எழுச்சியோடு படை நடத்தி சென்று ஆசியாவின் முக்கிய பகுதிகளை எல்லாம் வென்ற மகா அலெக்சாண்டர் 2300 ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய கிரேக்க மொழி இன்று திரிந்துவிட்டது. நம்முடைய வரலாற்றின் போக்கையே மாற்றியமைத்த அன்பரசர் இயேசுநாதர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய ஹீப்ரு மொழியின் கிளையான அரபிக் மொழி இன்று வழக்கிழந்து விட்டது. ஆனால் இந்த பழம்பெரும் மொழிகள் அனைத்தும் வாழ்ந்து சிறந்த காலத்தில் தானும் வளமாக வாழ்ந்து இன்று தன் பழைய தோழமை மொழிகள் அனைத்தும் மாண்டு போன நிலையிலும் நீண்ட மனித வரலாற்றின் பார்வையாளனாக இன்று மட்டுமல்லாது என்றும் இளமையோடு வாழும் ஒரே மொழி நமது தாய் தமிழ் மட்டுமே ஆகும். உலகின் 6 கண்டங்களில் 84 நாடுகளில் வாழும் நமது 20 கோடி தமிழர்கள் பேசும் நம் தமிழ் மொழியின் நிலைதான் என்ன? மலேசியாவிலே, சிங்கப்பூரிலே, இலங்கையிலே தமிழ் ஆட்சி மொழியாக்கப்பட்டுள்ளது. வேறு கோள்களில் நம்மை போன்ற அறிவு ஜீவிகள் இருக்கக்கூடும் என கருதி அவர்களுடன் தொடர்பு கொள்ள பயணிர் 4 என்ற விண்கலத்தை அமெரிக்கா விண்ணில் ஏவியுள்ளது. விண்வெளி மனிதர்கள் புரிந்து கொள்ள வசதியாக உலகின் தலை சிறந்த மொழிகளில் சில மொழிகளை தேர்ந்தெடுத்து அதில் நம்முடைய உலகை பற்றிய செய்திகளை பதிவாக்கியுள்ளார்கள். நம் தமிழும் விண்ணவருடன் தொடர்பு கொள்ளும் ஒரு முக்கிய மொழியாக இடம்பெற்றுள்ளது. அது மட்டுமல்ல, வீரமாமுனிவர், கால்டுவெல், ஜியு போப் போன்ற வெளிநாட்டு அறிஞர்கள் எல்லாம் நம் தமிழ் மொழியின் அருமை பெருமைகளை எல்லாம் உலகிற்கே எடுத்து காட்டியுள்ளார்கள். ஆனால் 10 கோடி தமிழர்கள் வாழும் இந்த தமிழ் மண்ணிலோ நம் தமிழ் மொழியின் நிலை நாமே வெற்றி தலைகுனியும் படியாகத்தான் உள்ளது. அரைகுறை ஆங்கிலம் படித்தவர்கள் எல்லாம் தம் குழந்தைக்கு மம்மி டாடி எனவும் நண்பர்களிடத்திலே ஹாய் களவாகவும் உள்ளார்கள். பள்ளிகளிலோ தாய்மொழியில் பேசினால் தண்டனை, ஆலயங்களிலோ சோமக வர்தம விவித கந்தர்வ விவித உத்தர்க தெரிஞ்சோ அக்விஸ்தே பதி சதுரஸ்தே மனுஷிய ஜாகே, நீதிமன்றங்களிலோ மயிலார் யுவரானர். இந்த நிலை மாறி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற நிலை உருவாக இருப்பாய் தமிழா நெருப்பாய். இமயம் முதல் குமரி வரை தமிழனுக்கு சொந்தமான காலம் மாறி இன்று வேங்கடம் முதல் குமரி வரை குறுகி போயிற்று. இந்த தமிழ் மண்ணில் தேவிக்குளம், பீர்மேடு, நெய்யாற்றங்கரை தாலுகா, செங்கோட்டை வனப்பகுதி ஆகிய ஊர்களை நாம் கேரளாவிடம் இழந்தோம். திருப்பதி தாலுகா, திருக்காலத்தி தாலுகா, சித்தூர் தாலுகா ஆகிய ஊர்களை நாம் ஆந்திராவிடம் இழந்தோம். பெங்களூர் தண்டு பகுதி, கோலார் தங்கவயல் ஆகிய ஊர்களை நாம் கர்நாடகாவிடம் இழந்தோம். தமிழனுக்கு சொந்தமான கச்சத்தீவு இந்திய அரசால் இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. இதனால் உண்டான கொடுமையை இன்றும் நமது தமிழக மீனவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்தமான் நிக்கோபார் தீவுகளை மத்திய அரசு எடுத்துக்கொண்டது. இழந்த மண்ணை மீட்க இருப்பாய் தமிழா நெருப்பாய். வேப்பிலையை விட கிருமி நாசினி உலகில் சிறந்தது ஒன்றுமில்லை. உலகில் மஞ்சள் காமாலை நோய்க்கு நமது கீழா நெல்லி வேலை தவிர இன்றும் சரியான மருந்து ஒன்றும் கண்டுபிடிக்கப்படவில்லை. நமது பாரம்பரியமான விவசாயம் அழிக்கப்பட்டு விட்டது. நமது மருத்துவம் மாய்ந்திடாமல் இருக்க இளம் தமிழனே இருப்பாய் தமிழா நெருப்பாய். கடைசியாக நமக்கெல்லாம் முக்கியமான ஒரு செய்தி. தமிழனுக்கு புத்தாண்டு தை ஒன்றா சித்திரை ஒன்றா? அறிவியலுக்கு புறம்பாக ஆணும் மானும் கூடி 60 பிள்ளைகளை பெற்றெடுத்து அதற்கு சமஸ்கிருத மொழியில் பெயரிட்டு அதையே தமிழ் நாடுகள் என்று சொல்லி தமிழன் தலையில் கட்டிய கொடுமையை எதிர்த்து நமது 2000 ஆண்டுகால அழியா செல்வமும் அறிவு களஞ்சியுமான திருக்குறள் தந்த வான்புகள் வள்ளுவனின் பிறப்பு கணக்குப்படி தை ஒன்றை நமது தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி தமிழின பகைவரை வென்று தமிழின பண்பாடு காக்கும் போராட்ட களத்தில் இருப்பாய் தமிழா நெருப்பாய். இறுதியாக மண்ணை இழந்தோ, மொழியை இழந்தோ, மண்ணின் மருத்துவத்தை இழந்தோ, நமது பண்பாட்டை இழந்தோம். இது வரலாறு. ஆனால் மொழி, இனம், பண்பாடு இவற்றை தாழ்வாக கருதும் எந்த இனம் முன்னேறியதற்கான சரித்திரமே கிடையாது. இதற்கு தமிழினம் மட்டும் விதிவிலக்காக இருக்க முடியாது. தமிழன் என்று
சொல்லடா தலை